السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم، هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. وقال نبينا صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء والقضاء. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ, அப்படிப்பட்ட நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபாஇ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறை இல்லமாம் திரு காபா ஷரீஃபையும், இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌதா ஷரீஃபையும், புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவினுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ, இதுபோன்று நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. எந்த களிமாவை இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ, அக்களிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவினுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, இறைவனுடைய பேரொருளால், அவனுடைய பேருபகாரத்தால் பாக்கியம் பொருந்திய ரமலான் மாதத்தினுடைய 3வது 10 துவங்குகிற ஒரு சூழலில் இந்த ஜுமாவை நாம் சந்தித்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொதுவாகவே இந்த ரமலானுடைய காலங்கள் நாட்கள் நகர நகர நமக்கெல்லாம் பொருளாதார வசதி உள்ளவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முனைப்பில் இருப்பார்கள். அதை வாங்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே அதுபோன்று கிடைக்கும், நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தில்
இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான காலகட்டம் தான் இப்பொழுது நாம் சந்தித்திருக்கிற இந்த காலகட்டம். பொதுவாகவே ஜகாத்து என்பது ஏழை வரி என்று சொல்லக்கூடிய இது ஏழை எளியவர்களுக்கு முறையான முறையிலே நாம் சேமித்து வைத்திருக்கிற அந்த சொத்துகள் ஒரு ஆண்டை முழுமை பெற்றிருந்தால் அதற்குண்டான முறையான பங்கீடு செய்து 100க்கு 250 நாம் கொடுத்து அந்த ஜகாத்தினுடைய தொகைகளை கணக்கிட்டு நாம் கொடுத்து விட வேண்டும். ஆக ஜகாத்து என்பது வசதியானவர்கள் இல்லாதவர்களுக்கு வசதியற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே நாம் விளங்க வேண்டும். பொதுவாக உதாரணமாக வணக்கம் இருக்கிறது. வணக்கம் என்பது தொழுகை என்பது உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்திவிடும். நாம் தொழுகிறோம், இது போன்ற இபாதத்துகள் என்ன செய்யும் என்று சொன்னால், அதாவது நம்முடைய உடலை சுத்தப்படுத்தும், நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திவிடும். அதே போன்றுதான் ஜகாத்து என்பது நாம் சேமித்து வைத்திருக்கிற அந்த சொத்துகள் இருக்கிறது அல்லவா, அதை சுத்தப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் ஜகாத்து என்பது. ஜகாத்தை முறையாக பங்கீடு செய்து நாம் கொடுத்தால் இருக்கிற இறைவனால் தரப்பட்டிருக்கிற அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அதை முறையாக நாம் அந்த ஜகாத்தை பங்கீடு செய்து நாம் ஏழைகளுக்கு நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அது நம்முடைய பொருளாதாரத்தோடு கலந்திருந்தது என்று சொன்னால், அது இருக்கிற பொருளாதாரத்தையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எனவேதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஜகாத்தினால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், உதாரணமாக மனிதனிடத்திலே ஜகாத்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை வருகிற பொழுது கஞ்சத்தனம் என்று சொல்லுகிற ஒரு மோசமான ஒரு தன்மை நம்முடைய உள்ளத்திலிருந்து நகர்ந்து விடுகிறது. அந்த கொடுக்கிற அந்த சூழல், அந்த எண்ணம் வருகிற பொழுது என்ன நமக்கு ஏற்படும் என்று சொன்னால், கஞ்சத்தனம் என்று சொல்லுகிறது மிகப்பெரிய ஒரு மோசமான குணம். கஞ்சத்தனம் என்பது மிகப்பெரிய மோசமான குணம். அந்த குணத்தை நீக்குவதற்கு ஒரு கேடயமாக இந்த ஜகாத் இருக்கிறார். நம்முடைய உள்ளம் அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செஞ்சு நமக்கு யதார்த்தமாக நமக்கு வர என்ன செஞ்சு ஆரம்பிச்சிடும். இரண்டாவது, அந்த ஜகாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிற தன்மை என்னவென்று சொன்னால், பொருள் மீது இருக்கிற அந்த பேராசை கொஞ்சம் கம்மியாயிடும். பொருள் மீது இருக்கிற அந்த பேராசை கம்மியாயிடும். நம்ம என்ன சம்பாதித்தாலும் அதை பங்கீடு செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற மனோநிலை வந்துடும். அப்ப வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, ஜகாத்து கொடுக்கிற தன்மை வந்து விட்டால் அந்த எண்ணத்தை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து என்ன செய்யலாம், அகற்றி விடுகிறான். அதன் மீது இருக்கிற அந்த பேராசை, அந்த மோகம் என்பது குறைந்து விடுகிறது. மூன்றாவதாக, இரக்கத்தன்மை என்பது மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படும். இந்த ஜகாத்து கொடுக்கிற அந்த சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு இரக்கம் ஏற்படும். பாவம், ஒரு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஏற்படுத்திடுவான். இதுவெல்லாம் ஜகாத்தின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய ஒரு பிரதிபலன்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இதனால என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் இவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படும். அவங்க வசதியானவங்க அப்படிங்கிறதுல, அல்லது இவர் அவங்க ஏழை, அவனை சேர்த்திக்கூடாது அப்படிங்கிற தன்மை இருக்குமா இல்லையா? இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆக அந்த தன்மை என்பது யதார்த்த ஜகாத்து. அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒரு மனிதன் நன்மை எதிர்பார்த்த நிலையில அல்லாஹ்வை பயந்து ஒரு மனிதன் அந்த ஜகாத்தை தர்மத்தை செய்வான் என்று சொன்னால், அவனிடத்துல இது போன்ற மனோநிலைகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆக ஜகாத்து என்பது அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தால் அதை முறையாக வருடத்திற்கு ஒரு முறை பங்கீடு செய்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட வேண்டும். அந்த சொத்து என்பது அது அல்லாஹ்வுடைய சொத்து. இறைவன் நமக்கு தருவது.
அதை நாம் பிடித்து வைப்போம் என்று சொன்னால் அந்த பிடித்து வைப்பதன் காரணமாக இருப்பதும் இல்லாமல் போய் பிறரிடத்திலே நாம் கையேந்தக்கூடிய ஒரு அவலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் ஜகாத்து என்று சொல்லுகிற இந்த தன்மையை, இந்த செயலை, இந்த வணக்கத்தை முறையாக என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு ஏழைகள் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். ஜகாத்து கொடுக்கிற அந்த தகுதி நமக்கிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஓரளவுக்கு மேலே வருவதற்குண்டான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் அந்த ஜகாத்து என்பது நம்ம யாருக்கெல்லாமோ கொடுத்து விட்டு நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய இரத்த பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மிகப்பெரிய வறுமையில் இருப்பார்கள், அவர்களை விட்டுவிடக்கூடாது. முதல்ல சொந்த பந்தங்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு நாம் பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி யாருக்கோ எவருக்கோ நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஊரும் கூட பேசும். அவனோடு அவனுடைய குடும்பத்தில் பட்டவன் கையேந்தக்கூடிய வேலையில இவன் வெளியில கொண்டு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி ஊர் உலகம் பேசும். இதுவே மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. அந்த சாபக்கேடை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வாங்கிடக்கூடாது. எனவேதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பொருளாதாரம் நமக்கு சேருகிறது என்று சொன்னால் அது இறைவன் நமக்கு கொடுக்கிற நியமத். அது இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அருள்கொடை. அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் எந்த வழியில் செலவழிக்க சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழியில் செலவழிக்க சொல்லி இருக்கிறார்களோ அதை முறைப்படுத்தி நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய நிலை என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். அதாவது அவன் சேமித்து வைத்திருந்த அந்த சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் அதை என்ன செய்வான் என்று சொன்னால் நரகத்தினுடைய நெருப்பில் போட்டு அதை என்ன செய்வான்? கடுமையான முறையில் அதை காய்ச்சி, எப்படி நெருப்பில் ஈயங்காய்ச்சப்படுகிறதோ அதே போன்று நாம் சேமித்து வைத்திருக்கிற சொத்துக்கள் ஏழைகளுக்கு கொடுக்காமல் நாம் சேமித்து வைத்தால் பிற்காலத்திலே அந்த சொத்துக்கள் மறுமையில் என்ன செய்யப்படும்? நரகத்தினுடைய நெருப்பால் அது காய்ச்சப்பட்டு அவனுடைய நெற்றி புறத்திலும் வஜ்னூபுகும், அவனுடைய முதுகினுடைய அந்த விழாபுறத்திலும் வல்ஹூருகும், முதுகு புறத்திலும் ஆதாமா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் வதூக்கும் மா குன்தும் தக்னிஸூன். அல்லாஹ் சொல்லுவான், நீ சேமித்து வைத்து ஏழைகளுக்கு கொடுக்காமல் எல்லாம் உனக்கே நீ வைத்துக் கொண்டாயே, நீ சேமித்து வைத்த சொத்து இதுதான், இதை அவனை சுவைத்துக் கொள் என்று சொல்லி அதை நரக நெருப்பிலே காய்ச்சப்பட்டு அது அவனுடைய நெற்றியிலும் விழாப்புறத்திலும் முதுகிலும் அவனுக்கு ஊத்தி, இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து, வைத்துக்கொள் என்ற இடத்தில் சொல்லப்படும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறார். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களை, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வேதனை என்பதை எண்ணி பாருங்கள். இந்த சொத்து நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது சொத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது முறையாக நாம் செலவழித்து அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அதை செலவழித்து விட வேண்டும். அதனால தான் ஜகாத்தினுடைய அந்த சூழல், ரமலான் வந்தால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஜகாத்து அதாவது ரமலானுடைய காலம் வருகிற பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, ஜகாத்தினுடைய காலம் வந்திருக்குது, நீங்க ஜகாத்தை கொடுத்துருங்கன்னு அறிவிப்பு செய்வாங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையாக இருப்பார்கள் என்று சொன்னால், யாராவது ஜகாத்தை முறையாக பங்கீடு செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது நான் போர் தொடுப்பேன் என்று சொல்வார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். அவ்வளவு கடுமையான முறையில் அபூபக்கர் சித்திக் எச்சரிக்கை செய்வாங்க. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த ஜகாத்தை வசதி படைத்தவர்களிடத்தில் இருக்கிற அந்த ஜகாத்தை வாங்கி என்ன செய்யப்படும்? ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் நாம் பார்க்கிறோம், அதாவது அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, நான் அவர் மீது போர் தொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஜகாத்தினுடைய காலம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு, மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள், ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்கள், சாமானியமான முறையில் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கொடுக்கக்கூடிய தன்மையப்பட்டவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரமலான் வந்துட்டாலே
அதாவது ஜகாத்தினுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆக ஜகாத்தின் மீது இவ்வளவு அதாவது ஆர்வத்தோடு சஹாபா தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம பொருள் சேர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருள் என்பது அழிந்து போகக்கூடியது. பொருள் என்பது அழிந்து போகக்கூடியது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுடைய நிலைமையை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே தொடர்ந்து அப்படியே சொல்லுவான். ஒரு மனிதனுக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மனிதனுக்கு பணம் இல்லை, அப்படி இல்லாமல் இருந்து அந்த மனுஷன் என்ன சொல்லுவாங்க கேட்டா, வமின்கும் மன் ஆஹதல்லாஹு லின் ஆத்தானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன். அந்த மனிதன் சொல்லுவான், அதாவது மனிதர்கள் அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அருள் கொடுப்போம். அது இல்லைன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னா, அல்லாஹ் ஏதாவது எனக்கு பொருளாதார வசதியை தந்தான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செஞ்சுட்டு நான் நல்லடியாராக மாறிடுவேன், சாலியானவனா நான் என்ன செஞ்சிடும் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். எப்போ? பணம் இல்லாத நேரத்தில். பணம் இல்லாத நேரத்தில் அப்படி சொல்லுவான். நான் சத்த கண் அவனை பூனன்ன என்ன சாலிஹீன், அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்புகளை தந்துட்டா நான் என்ன செய்வேன், அது அல்லாஹ்வுடைய பாதையில் இல்லாதவங்களுக்கு கொடுத்து நான் சாலிஹானவனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, அல்லாஹ் என்ன செய்யறான், பணத்தை கொடுக்குறான். பணத்தை பாருங்க எவ்வளவு புள்ளி விவரமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பணத்தை அல்லாஹ் கொடுக்குறான். கொடுத்துட்டா பாருங்க அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி பகிலு பிஹி வதவல்லஹு முஅரிதூன். அல்லாஹ் என்ன செய்வாங்கட்டா, பணத்தை கொடுத்துறான். பணத்தை கொடுத்த உடனே அதை அழித்த பொழுது அவன் கஞ்சத்தனம் முடிக்க ஆரம்பிச்சுட்டான். கஞ்சத்தனம் முடிச்சு என்ன செய்யறான், வாக்குறுதியிலிருந்து மாறு செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அப்ப கொடுக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. அந்த தன்மையிலிருந்து அவனுடைய எண்ணத்தை என்ன செஞ்சிடறான், புறக்கணிச்சிடறான். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, பணம் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் தந்தா அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னான். பணம் வந்துருச்சு, வந்த உடனே என்ன செய்யறான், கஞ்சத்தனம் காட்டுறான். அதை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வரமாட்டேங்குது. இதை நாம் சொல்லவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் மனிதன் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதன் இப்படியெல்லாம் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அதே போல அப்படி இருந்தாலும் என்ன ஆகும், வந்துச்சு கொடுக்கல, அப்ப அவனுடைய நிலைமை என்ன? நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன், என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் வேற ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமின் யல்கௌனஹு. அல்லாஹ் சொல்றான், ஆகவே என்ன ஆகும் கேட்டா, இது போல இறுதி நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன செஞ்சிருவாங்க கேட்டா, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஞ்சத்தை ஏற்படுத்திடுவான். கொடுக்காம இருந்து அப்படி இருந்தான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வஞ்சத்தை ஒரு இருநடுக்க மாதிரி ஒரு சூழலை அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்றான், பிமா ஹலகுல்லாஹு மா வஅதுஹு வ பிமா கானூ யக்திபூன். அல்லாஹ் சொல்கிறான், இதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்து பொய் சொல்லிக் கொண்டு இருந்ததாகும். ஏன் அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துறான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு பொய்ய சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால அல்லாஹ் இப்படி ஏற்படுத்திட்டான். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். பணம் இல்லை, கிடைச்சா கொடுப்பேன், பணம் வந்துச்சு கொடுக்கல கஞ்சத்தனம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய உள்ளத்தில் வஞ்சத்தை ஏற்படுத்தி அவன் பொய் சொல்றான், புறக்கணிச்சுட்டான். அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவனுடைய உள்ளத்தில் ஒரு வஞ்சத்தை ஏற்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் அவனுடைய மனசு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. இப்போ நம்மளே பார்க்குறோமா இல்லையா, சிலர்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் எடுக்கவே முடியாது. சொல்லுவாங்க, இவ்வளவு காசு வச்சிருக்காப்பா, எதுக்குமே தர மாட்டேங்கிறானே, இவ்வளவு பணம் வச்சிருக்கிறான், அவன் நினைச்சா இதை கட்டலாம், அவன் நினைச்சா அதை கட்டலாம், எல்லாமே நம்ம பேசுவோம். மனிதர்களுக்கு மத்தியில் நாம் பேசிக்கொள்வோம். நம்ம பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிந்தும் கூட அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். ஈமான் அல்லாஹ் மெயினாக பாதுகாக்கணும். சில வசதி படைத்தவர்கள் ஏங்க ரமலானுக்கு பின்னாடி 15க்கு வந்து நீங்கள் உம்ராவுக்கு போயிடுறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் ரமலான் 20 ஆயிடுச்சுன்னு சொன்னால் வீட்டுக்கு ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ தான் கொடுக்கறது, அதனால் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டா ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, அதனால தான் போயிடுறது. இதை பகிரங்கமாகவே சொல்லுகிறார்கள். இது விளையாட்டுக்கு சிரிப்புக்கு சொல்றதல்ல, பகிரங்கமாகவே சொல்லுகிறார்கள். கடைசியில் வருவான், வந்து மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவான்.
நீ கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டலை, வருமான வரித்துறை உள்ள பூந்தது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். நீ ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன்னா எல்லாம் என்ன செய்வான்? அதை பாதுகாத்திருப்பான். இல்லை அல்ல அவன் உள்ளத்தில் போட்டான், அவன் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுக்கு புலம்பிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் அப்படியே வருவாங்க. ஒரு 2 ரக்காத் தொழுகிற இடத்துல ஒரு 4 ரக்காத் தொழுகிறது, பரவ தொழுகை லேட்டாக வந்துட்டு இருந்த முன்னாடி கொஞ்சம் தொழுதெல்லாம் சொல்லி தொழுகைக்கு வர்றது. இது எல்லாமே இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுகள். இது இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆக இருக்கிற பொழுது ஒரு நிலை, இல்லாத போது ஒரு நிலை என்றிருந்தால் இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு எப்படியெல்லாம் வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதை குர்ஆன் தெளிவாகவே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு பொருளாதாரங்களை வைத்துக் கொண்டு ஏழைகள் இன்றைக்கு அதாவது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான முறையிலே அந்த ஜக்காத்தை பங்கீடு செய்து முறையாக கொடுப்பது இல்லை, முறையான முறைகளை கொடுப்பதில்லை. எல்லாம் ஜக்காத் என்றால் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 10,000 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி வச்சிடுறது. வாங்கி வச்சு வீட்டுக்கு வந்தால் 10 ரூபா 10 ரூபா 100 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு ஜக்காத்தினுடைய கடமை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு தவறு. அதே போல இன்னைக்கு கேவலம் ரொம்ப அசிங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணியை கொடுக்குறோங்கிற பேரில் ஒரு தடவை தண்ணியில் ஓட்ட துணி காணாம போயிடும். அந்த மாதிரி துணியை போய் லாட்டில் எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது போய் எங்கே செய்யுது, ஏதாவது வட மாநிலத்தில் எங்கேயாவது அவனை அள்ளி போட்டிருப்பானு, அதை போய் ஒரு லாரியில் ஏற்றிட்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சிடறது. இறக்கி வச்சு என்ன செய்யுது, ஜக்காத்து பணத்தில் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ஜக்காத்து ஏமாத்துற வேலை, இதெல்லாம் செட் ஆகாது. அதை வந்து சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜவுளி வியாபாரிகளும் கூட தெரிந்து கொண்டார்கள். நம்முடைய கேவலத்தை தெரிஞ்சு வச்சுட்டான். இங்கு ஜக்காத்து சாரி கிடைக்கும் சொல்லி கடை முன்னாடி எழுதி வச்சிருப்பான். இருக்கா இல்லையா? கடை முன்னாடி எழுதி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன் ஜக்காத்து சாரி நம்ம எப்படி எடுப்போம்? 5,000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு சாரி எடுக்க மாட்டோம். 5,000 ரூபாய் கொடுத்து எத்தனை எடுப்போம்? 1000 சாரி எடுத்துட்டு வருவான். அது எப்படி இருக்கும்? உன்னை யார் இப்படி கொடுக்க சொல்றா? இது யாரு சொன்ன மார்க்கம்? இது கொடுத்தா நல்லதை கொடுக்க வேண்டும். உதாரணமா ஒரு ஆளுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம எதை பயன்படுத்துறோமோ அதை பிறகு கொடுக்கணும். நமக்கு எது ஆகாதோ அதை கொடுக்கறதில்ல. நமக்கு எது ஆகாதோ அதை கொடுக்க கூடாது. நம்ம எதை பயன்படுத்துறோமோ அதை பிறகு கொடுக்க வேண்டும். உதாரணமா உணவு பண்டங்கள் என்ன செய்வாங்க, ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத்தினுடைய பணத்தில் வாங்கி கொடுப்பாங்க. தப்பில்லை, செய்யலாம். என்ன செய்யணும்? நம்ம வந்து 100 ரூபா அரிசி சாப்பிடுவோம், கொடுக்கிற அரிசி வந்து 20 ரூபா அரிசி கூடாது, அது செய்யக்கூடாது. அதே போல ஃபித்ர் ஜக்காத்து அரிசி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஷாஃபி மதஹ்பில் அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசியை ரேஷன் கடையில் போய் வாங்கி கொண்டு அந்த அரிசியை கொடுக்குறது ஃபித்ர் ஜக்காத். என்ன அட்டகாச சமூகம்! அதாவது மார்க்கத்தை எப்படியெல்லாம் விளங்கி அது எப்படியெல்லாம் 10 ரூபா கூட்டு நம்ம கையில் வந்து எதுவுமே போகாத அளவுக்கு எப்படியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடும். இதெல்லாம் வந்து அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் எந்த நன்மை அதனால கிடைக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் தப்பு. உன்னால அதாவது நீ உன்னுடைய முதல்ல ஜக்காத்தினுடைய தொகை உன்னிடத்தில் இருந்து அதை முறையாக பங்கீடு செய்து தெளிவான முறையில் 4 பேர்த்துக்கு கொடுத்தாலும் நல்ல விதமாக கொடு. 4 பேர்த்துக்கு கொடுத்தாலும் நாம் நல்ல விதமாக நாம் கொடுக்கிற பொழுது அதனால் ஜக்காத்து என்பது என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு தொகையை நம்ம என்ன செய்யணும் கேட்டால், போய் ஒருத்தர் கொடுத்து அந்த ஜக்காத்தை வாங்கினாலும் அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்குற அந்த நிலைக்கு அவர் வந்துடும். அந்த மாதிரி உதவி செய்யும். அந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன செய்யணும், ஜக்காத்தினுடைய தொகைகளை பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும். இது இன்றைக்கு அப்படி அல்ல. அதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு பொடுபோக்கான முறையில், அசட்டையான முறையில் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருந்திருக்கிறான். காசு பணத்தை சொத்து சுகங்களை எல்லாம் வச்சுட்டு நம்ம கொடுக்க கூடாதுங்கிற ஒரு முடிவெடுத்து ஏதோ கண் துடைப்புக்காக வேண்டி கொடுத்து தப்பிக்கலாம் என்று சொன்னால் மனிதர்களுடைய பார்வையில் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு காலம் தப்ப முடியாது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்திவிடும். நமக்கெல்லாம் தெரியும். அதாவது
சாயலபத் இப்னு ஹாத்திப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் பள்ளியின் புறா என்று பேசப்பட்டவர், ஹமாமத்தில் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். அதாவது பள்ளியோட ஒட்டி இருப்பார். பாங்கு சொல்லுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வருவார், எல்லாரும் போன பிறகு போவார். தொழுகையில கரெக்டா இருப்பார். எல்லா நேர தொழுகையிலும் மிகவும் கவனமாக இருந்தவர். அதான் புறாக்கள் எப்படி பள்ளியோடு ஒட்டி இருக்கிறதோ அதே போன்று ஒட்டி இருக்கக்கூடியவர். புறா பள்ளியில ஒட்டி இருக்கு தெரியுமில்ல, புறாக்கள் ஒரு இடத்துல தங்கிச்சுன்னா அப்படியே இருக்கும். அதே போல பள்ளியோடு ஒட்டி இருப்பவர் ஹமாமத்தில் மஸ்ஜித் என்று பெயர் பெற்ற தோழர். ஆனா ரொம்ப வறுமையில இருந்தார். ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார், யார சொல்லலாம் வறுமையா இருக்குது, எனக்கு துவா செய்யுங்க அப்படிங்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாமா, துவா செய்யலாம், தப்பு இல்லை, எனக்கு துவா செய்யுங்க யார சொல்லலாம், கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டா பரவாயில்ல, நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்குவாங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அந்த தோழர்கிட்ட, அப்படியே இருக்கிறது நல்லதுமா, ஓரளவுக்கு அப்படி ஈமானோட வாழ்வதற்குண்டான வழியாக இருக்கும். பொருளாதாரம் என்பது சில நேரங்களில் ஏதாவது சூழ்நிலையை மாற்றி விடலாம். இல்லை யார சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. தொடர்ந்து இவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் கொடுத்து அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். போவார். அந்த ஆட்டினுடைய அந்த வியாபாரம் என்பது ஒரு பரக்கத்தான ஒரு வியாபாரம், அது முறையாக இருக்க வேண்டும். அப்போது அந்த ஆட்டை என்ன செய்வாங்க, வளர்த்தி அந்த ஒரு ஆடு 2 ஆடாக ஆகும், 2, 3, 4 இப்படியே பெருக்கெடுக்கும். ஆடுகள் அப்படியே பெருத்து ஆட்டு மந்தையை வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பு வந்துடும். ஒரு மிகப்பெரிய ஆட்டு மந்தையை வைத்திருப்பவர் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர் என்பது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வசதி அவர்களுக்கு ஏற்பட்டு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. வசதி நல்லா வந்துடும். அப்போ இவர் இந்த ஆட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ பாங்கு சொல்லுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த சாயலபா அப்படி பாங்கு சொன்ன பின்ன வர ஆரம்பிச்சார். பிறகு இக்காமத்து கொடுக்கிற நேரத்தில் வர ஆரம்பிச்சார். அப்படியே தொழுகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாக வர ஆரம்பிச்சார். அப்படியே தொழுகைகள் பிந்த ஆரம்பிக்குது. வசதி வாய்ப்புகள் அதிகமாயிருச்சு அவருக்கு. அதன் மீது கவனம் அதிகமாக ஒரு செலுத்த வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அதை பராமரிப்பதால் பள்ளியிலிருந்து சன்னம் ஜன்னமாக வெளியேறுகிறார். வெளியேறி தொழுகையை விட ஆரம்பித்தார். அப்படியே தொழுகையை விட ஆரம்பிச்சு வக்துகள் தவறி பிறகு என்னானது, அதாவது ஜும்மாவும் கூட தவற ஆரம்பித்து விட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவர் வசதி வாய்ப்போடு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. போய் சாலபாட்டை போய் ஜக்காத்து காசை வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த 2 தோழர்கள் போறாங்க. 2 தோழர்களும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க, ஜக்காத்து பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். என்ன சொன்னார்? நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். துவக்கம் எப்படி இருந்துச்சு? நம்ம ஜமாத்துகள் மாதிரி தான் வச்சுங்களேன், பள்ளி பக்கமே வரமாட்டார். ஜமாத்துக்கு 1 ரூபா சந்தாவும் கொடுக்க மாட்டார். ஏதாவது வீட்டில் ஒரு காரியம் வந்துருச்சுன்னா சுப்ஹானல்லாஹ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொழுக ஆரம்பிப்பார். அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டே இருப்பார். வருவாங்க நிர்வாகிகள்லாம் பாவன்னு பார்த்துட்டு, சரி என்னதான் ஜமாத்து விட்டு போனாலும் நம்ம ஆள் தானே, புள்ள காரியம் எதாவது செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம், லெட்டரை கொடுத்து நிக்காம பண்ணி வச்சோன்னு வச்சுங்களேன். அப்புறம் திரும்பி பார்த்தா ஆள் இருக்காது. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் போனாலே கண்டுக்க மாட்டாங்க. கஞ்சி வசூலுக்கு போனீங்கன்னா அது பின்னாடி வெளியே போயிடுவார்.
இதே போல தான் காரியமாகிற வரைக்கும் பயங்கரமாக ரசூலுல்லாஹ் துவா செய்யுங்க ரசூலுல்லாஹ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். சஹாபிங்கிற அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது, சஹாபிங்கிற அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது. அப்போ அப்படியே எல்லாம் கடந்து நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டார். யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த சஹாபிகள் வந்து சொல்கிறான், யாரை சொல்லலாம், நாங்கள் போய் கேட்டோம், அவர் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே கண்டுக்கல, அப்படி விட்டுட்டாங்க. சில நாட்கள் கழிகிறது. திருப்பி அவர் ஜகாத்து காசை கொண்டுட்டு வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ரசூல் என்ன செய்வாங்க? வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. எந்த நபி அவர்களால் துஆ செய்யப்பட்டு சஅலபா இந்த ஆட்டை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி துஆ செய்து கொடுக்கப்பட்டதோ அதன் மீது வருமானம் ஏறியது. எல்லா இபாதத்துகளிலும் அவர்கள் பின்தங்க ஆரம்பித்தார். அதனுடைய முடிவு ஜகாத்தையும் கூட நான் யோசனை பண்ணி தருகிறேன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தானாகவே முன் வருவார். வந்து என் சக்காத்து பணத்தை வாங்கிருங்கன்னு சொல்லுவாங்க. நபி அவர்களே வாங்காத சக்காத்தை உங்ககிட்ட நான் எப்படி வாங்க முடியும்? வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. புறக்கணிக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படியாவது என் சக்காத்தை வாங்கிருங்களேன், எப்படியாவது நீங்க கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு வருவார். ஹஜ்ரத் உமர் சொல்லுவார்கள், நபி அவர்கள் வாங்கல, நபி அவர்கள் வாங்கல, எனக்கு முன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் வாங்கவில்லை, நான் எப்படி வாங்க முடியும்? வாங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருவாங்க. அவங்ககிட்ட போய் கொடுப்பாரு. அவங்க சொல்லிடுவாங்க, இவங்கெல்லாம் யாருமே வாங்கல, நான் எப்படி வாங்கிறது? அதே நிலையில் அவருடைய மரணம், அவர் மரணம் எப்படி தழுவினார் தெரியுமா? மண்ணை எடுத்து தன் தலையிலே வாரி போட்டு ஸஅலபா முனாஃபிக்காகி விட்டான், ஸஅலபா நாசமாகி விட்டான் என்று சொல்லி அதே நிலையிலே மரணித்தார் என்பது ஹதீசுகள் நமக்கு தருகிற பாடம் என்று சொன்னால், வாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, வசதி வாய்ப்புகள் இருக்கிற பொழுது ஒரு மாறியும் இல்லாத போது ஒரு மாறியும் நாம் நமக்கு மத்தியிலே மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது ஆபத்தானது. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் ஆபத்தானது. எனவேதான் இந்த விஷயங்கள் நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய நிலைமைகள் இப்படித்தான் இருக்கிறது. இறுதி கட்டம் வருகிற பொழுது பொடுபோக்கான வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கையிலே வாழ்ந்துவிட்டு மனிதன் இறுதி கட்டத்திலே வாழ்ந்திக்கும் மிம்மா ரசக்கும் மின் கபடி ஐயாத்திய அகதுக்கும் மௌத். அல்லாஹ் சொல்லுவா, உனக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததிலிருந்து நீ மக்களுக்கு நீ செஞ்சிரு, மக்களுக்கு நீ இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு, ஏழைகளுக்கு நீ கொடுத்து விடு என்று அல்லாஹ் என்ன செய்வான்? குர்ஆன்ல சொல்றான், நீ மௌத்து வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். ஃபயகூலு ரப்பி லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம். அவன் என்ன செஞ்சான்? என் இறைவா, அந்த அத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் கொடுக்கல, மௌத்து வரைக்கும் கொடுக்கல. சக்கராத்தினுடைய நேரம் வருது. அப்ப சொல்றான் மனிதன், என்ன சொல்றான் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம். இறைவா, எனக்கு இனி கொஞ்ச காலம் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடு. இனியும் அட 70 வரைக்கும் வாழ்ந்த, 80 வரைக்கும் வாழ்ந்த, 100 வரைக்கும் வாழ்ந்த, அது வரைக்கும் உனக்கு அது கொடுக்கணும்னு சிந்தனை வரல. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி இருக்கலாம், ஆனா நீ கொடுக்கல. ஆனா மௌத்து நெருங்கிற நேரத்தில் நீ சொல்ற, எனக்கு இன்னி கொஞ்சம் காலம் கொடு. அப்படி கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? நான் ஏழை கொடுத்து ஃபஅஸத்தக வஅகும் மின ஸாலிஹீன், நான் நல்லடியார் கூட்டத்தில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். நல்லடியார் கூட்டத்தில் நான் என்ன செய்யறேன்? சேர்ந்துறேன். எனக்கு சொற்ப காலத்தை கொடுறாரு ரப்பே அப்படின்னு கேட்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவுதான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த நேரத்தில் தான் என்று முடிவு செய்து விட்டால் ஒரு நொடி பொழுதும் கூட அந்த பக்கம் போகாது, ஒரு நொடி பொழுது இந்த பக்கம் வராது. அல்லாஹ் ரூஹை கைப்பற்றி விட்டான். இதுதான் மனிதனுடைய வாழ்வு என்பது. எனவேதான் ஜகாத்துகள் நம்மிடத்திலே கடமையாக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது முறையாக அந்த ஜகாத்தை வாசத்திற்கு அன்பு பெருமக்களே நாம் கொடுத்து விட வேண்டும். நாம் அதை புறக்கணித்து ஏழைகளை நாம் ஓரம் கட்டி வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவரிடத்திலே கேட்கக்கூடிய அவலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அது போன்ற நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதனால தான் நம்ம பார்க்கிறோம், எந்த மனிதன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுடைய தொழுகையும் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றான். ஜக்காத்து கடமையா இருக்குது, ஆனால் அவன் ஜக்காத்து சரியா கொடுக்கல, பங்கீடு செய்து கொடுக்கலன்னா அவன் தொழுதான் கூட தொழுகையும் கூட அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்றாங்க. அதே போலதான் எந்த சமுதாயத்தில் ஜக்காத்து முழுமையாக கொடுக்கப்படவில்லையோ அவர்கள் பஞ்சத்தால் சோதிக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த சமூகத்தில் ஜக்காத்து கொடுக்காமல் வசதி படைத்தவர்கள் அதை தனக்கென்று பிடித்து வைத்துக் கொண்டார்களோ அந்த இடத்தில் நீங்கள் பஞ்சத்தை எதிர்பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜக்காத்து கொடுக்காத பொருள் நாளை அது பாம்பாக மாறி அவனுடைய தோளிலே மாட்டி மாலை போன்று மாட்டப்படும் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு கடுமை என்பது ஜகாத்தினுடைய விஷயத்தில் இருந்து வருகிறது. எனவேதான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் அதுபோன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முறையான முறையிலே ஜக்காத்துக்குண்டான பொருளாதார இடத்தில் இருந்தால் அதை பங்கீடு செய்து முறையாக அந்த ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். கண் துடைப்புக்காக வேண்டி நாம் புழங்காத பழைய துணிகளை, நாமே உடுத்துக்கொள்ளாத துணிகளை, நாமே சாப்பிடாத பொருள்களை பிற ஏழைகளுக்கு கொடுத்து நாம் ஏமாற்று வேலையை, அது அவர்களை ஏமாற்றுவதல்ல, அந்த ஏழையானவர்கள் அது கிடைத்தாலும் போதும் என்று சொல்லி அதை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் நாம் ஏமாற்றி இருக்கோம் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அதற்கு எந்த அளவுக்கு நாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்பதை நாம் தெரிவதை விட நமக்கு தந்த ரப்பு தெரிந்து வைத்திருக்கிறார். எனவே அவனுக்கு தெரியும். அதுபோன்று கொடுத்து அடுத்தவர்களை, ஏழைகளை நாம் தூக்கிவிட வேண்டும். அவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எல்லாம் சம்பாதிப்பதெல்லாம் நமக்குத்தான் என்று நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்பது நான் சொன்ன இது போன்ற வேதனைகள்லாம் வந்துவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகள் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹயாத்துள்ளவரை அல்லாஹு தஆலா நாம் சொத்து சுகங்கள் இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையில் செலவு செய்ய சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் செலவு செய்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதுபோன்ற சொத்துகளையும் சுகங்களையும் ஏழைகள் புசித்து அவருடைய துஆவால் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. நாம் யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கிறோமோ அவர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு வசதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. பசிக்குது என்று சொல்லி கண்ணீர் வடித்து பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய அவலத்திலிருந்து அல்லாஹ் நம் அத்தனை பேர்களையும் காத்து அருள் புரிவானாக. கொடுத்து வாழுகிற கைகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கை நீட்டு கேட்கிற சூழல் இருந்து அல்லாஹ் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹில் அஸீமில் குத்ரத்தி வஷ்ஷான் ஷதீதுல் பத்ஸி வல் குர்ஆன் حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا.